தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மூவி கிங் ஆப்லேருந்து லைவாக வித்ரா எப்படி பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மூவி கிங் ஆப்பில் வந்து சம் ரூல்ஸஸ்லாம் மாறி இருக்குது, அதை பற்றி தான் பார்ப்போம். அதே மாதிரி யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 92.5% வந்து என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி மிச்சம் 8% மட்டும் தான் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஏன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்டே இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி அடுத்த வீடியோ போடுறது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் மோஸ்ட்லி வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா 92% பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைபே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுறீங்க. ஏன்னா யூடியூப்போட அனாலிட்டிக்ஸை போய் செக் பண்ணுறப்போ 92.5% வந்து யூடியூப் வீடியோவை யாருமே நான் போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சேனலில் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண கிடையாது. ஓகே, ஏன்னா வீடியோஸ்க்கு வந்து 5K வியூஸ் வரையும் போயிருக்கு, ஆனால் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் மூவி கிங் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. மூவி கிங் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைனான்ஸில் கிளிக் பண்ணிட்டு ஹோம் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி சம் ரூல்ஸஸ் வரும். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூவி கிங் ஆப்பில் வந்து 300 பேக்கு, 400 பேக்கு, 800 பேக் வந்து அவைலபிள் கிடையாது. ஒரு நாளைக்கு 1000 மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுவும் 3 o'clockலேருந்து 30 minutes மட்டும் தான் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா 2 மூவிஸஸ் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 10 ரூபா விதம் வந்து உங்களுக்கு ரெஃபர் போனஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க, ஏதாவது மூவி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்ல போனேன் அப்படின்னா நான் வந்து உங்களை ரெஃபர் பண்ணுறேன், அப்போ எனக்கு 10 ரூபா ஆட் ஆகும். இப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு மூவி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அப்போ மூவியை பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து 100 rupees ஆட் ஆகும். அதுவும் இல்லாமல் 8% வந்து என்ன ஆகும், கமிஷனும் டெய்லியும் உங்களுக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இதான் அதோட டீட்டெயில்ஸு, இதான் புது அப்டேட்டுன்னு சொல்கிறது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து நீங்கள் வந்து மூவிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய ஓன் சாய்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து எடுத்தோடனே 18,000 20,000 அப்படின்னு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். மினிமம் 400 + 800. ஏன்னா மூவிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்த உடனே 18,000 பேக்கு தான் காமிக்கும். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேக்கை வந்து சோல்ட் அவுட்னு இருக்கும். அந்த 3 பேக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 1000 தான் இருக்கும். ஒன்று 300 இருக்கும், ஒன்று 400 இருக்கும். நீங்கள் எந்த பேக் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஹை இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது வேண்டாம். இப்போ ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பேலன்ஸ் சொல்லாமல் நான் அதுக்கு பொறுப்பாக முடியாது. அதுக்காக நீங்கள் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னா மை மூவிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் நான் மை மூவிஸை கிளிக் பண்ணுங்கள். மை மூவிஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சூசைட் ஸ்குவாட் 2021 இந்த மூவிஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், 300 ரூபா வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதில் வந்து எனக்கு என்ன ஆகிருக்கு, 0.537 rupees வந்து நான் இப்போ இது பண்ணுறேன். ஓகே, இந்த இதுக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மூவிஸ்க்கு வந்து 300 ரூபா பணம் கட்டிட்டு என்ன பண்ணுறேன், 432 ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 388 rupees வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த நோ டைம் டூ டை அப்படிங்கிற சேனல் மூவிக்கு வந்து நான் 388 வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 411 ரூபா வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் மூவ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இன்னொரு லைவ் வித்ரா ப்ரூஃப் வந்து நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட இந்த இது வந்து ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இதை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் வித்ரா ப்ரூஃப் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் காமிக்கணும் அப்படின்னா கன்ஃபார்ம் காமிக்கிறேன். இல்லை மைன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனால் உங்களோட பேலன்ஸ் எல்லாமே காமிக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 84 ரூபா. இதோட பில் டீட்டெயில்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் பில் டீட்டெயில்ஸில் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டோட்டலாக மூவியில் வந்து நான் ஏர்ன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 843 ரூபா. டீம்லேருந்து நான் ப்ராஃபிட் பண்ணுறது வந்து 84 ரூபா 27 பைசா வந்து எடுத்துருக்கேன். ஃபைனான்ஷியல் நான் வந்து ஏர்ன் பண்ணது வந்து 31 ரூபா நான் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது. உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஏர்ன் அப்படிங்கிறதுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நீங்கள் வித்ரா ஆப்ஷன் இவ்வளோ பண்ணிக்கலாம். நான் பில் டீட்டெயில்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன். நான் வித்ரா பண்ணது இப்போ ரீசெண்டாக வித்ரா பண்ணது வந்து எவ்வளவோ அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 16/7 ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி 410 ரூபா என்ன பண்ணேன், வித்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த 410 ரூபாய்க்கு வந்து 18% கமிஷன் போகும். 336 ரூபா எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாமே எனக்கு வந்து ப்ரூஃப் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.